Yeah. வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். தமிழ்நாடு டீச்சர் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கூடிய பிஎட் 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கான நாலேஜ் அண்ட் கரிக்குலம். ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கான இம்பார்ட்டண்ட் ஒரு 15 கொஷின்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸையும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி வீடியோஸாக கொடுத்துருக்கோம். அதோடய லிங்க் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் பாருங்கள். ஸோ அதே போல் இந்த நாலேஜ் அண்ட் கரிக்குலமில் எந்தெந்த யூனிட்ஸ் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு உங்களுக்கு செகண்ட் யூனிட் ஈஸியாக இருக்கும், தேர்ட் யூனிட்டும் ஈஸியாக இருக்கும், ஃபோர்த்தும் ஈஸியாக இருக்கும். ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் கரிக்குலமுடைய பிரின்சிபல்ஸு, கரிக்குலம் டைப்ஸை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அது ஒரு ஈஸியான கான்செப்ட்டு. இப்போ கரிக்குலமுடைய பிரின்சிபல்ஸ் என்ன, டைப்ஸ் என்ன. ஸோ அப்போ டைப்ஸ்னு வரும்போது சப்ஜெக்ட் சென்டர்டு, அதே போல் லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இது இம்பார்ட்டன்ட் டைப்ஸு. ஸோ அதை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். தேர்டு யூனிட்டில் நமக்கு கரிக்குலம் டிசைன் அண்ட் ஆர்கனைசேஷனை பற்றி இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தேர்ட் அண்டு ஃபோர்த் யூனிட்டை பொறுத்தவரை கரிக்குலம் டெவலப்மெண்ட் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ அப்போ டெவலப்மெண்ட், ப்ராசஸ்ஸு, பேசஸ்ஸு, ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அது மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் கட்டாயமாக படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை நமக்கு நாலேஜ் அண்ட் நோவிங்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நாலேஜு, இன்ஃபர்மேஷனு, ட்ரூத்து, ஸோ இது மாதிரி நமக்கு பிலீஃபு. ஸோ இதற்கெல்லாம் டிஃப்ரென்சியேஷனும் 5 மார்க்கில் கேட்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. நாலேஜு, இன்ஃபர்மேஷனு, பிலீஃபு, ட்ரூத்து. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஃபஸ்ட் யூனிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு டிஃபைன் நாலேஜ், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் நாலேஜ், எக்ஸ்பிளைன் த கேட்டகரிஸ் ஆஃப் நாலேஜ், டைமென்ஷன்ஸ். இப்போ டைமென்ஷன்ஸுமே நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடியது. ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் த கரஸ்பாண்டன்ஸ் தியரி அண்ட் யூட்டிலிட்டி தியரி ஆஃப் ட்ரூத்துன்றது கேட்பாங்க. ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்தவரை நாலேஜ்னால் என்ன, இன்ஃபர்மேஷன்னா என்ன, பிலீஃப்னா என்ன, ட்ரூத்னா என்னன்றது தெரிஞ்சால் போதும். ஸோ இந்த யூனிட் எல்லாமே நம்மளுக்கு அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதே போல் நம்மளுக்கு செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரையில் மீனிங், நேச்சர் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம்ன்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் அடிக்கடி கேட்கக்கூடியது பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் கரிக்குலம் டெவலப்மெண்ட். ஸோ அந்த பிரின்சிபல்ஸ்ன்றது அடிக்கடி கேட்கக்கூடியது. அதே போல் லேர்னர் சென்டர்ட் கரிக்குலம், அதே போல் சப்ஜெக்ட் சென்டர்ட் கரிக்குலம். ஸோ இதற்கு டிஃப்ரென்ஷியேஷனும் கேட்கலாம், இல்லை மெரிட்ஸ் டிமெரிட்ஸுமே கேட்கலாம். ஸோ அதில் லேர்னர் சென்டர்டு, சப்ஜெக்ட் சென்டர்டு, ஸோ அதனுடைய மெரிட்ஸு, டிமெரிட்ஸு, ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கரிக்குலமில் நமக்கு இருக்கும். ஸோ அப்போ செகண்ட் யூனிட் உங்களுக்கு ஈஸியாகவே இருக்கும் படிக்கிறதுக்கு. 6th பார்த்திங்கன்னா வாட் இஸ் மீன் பை கரிக்குலம் டிசைன், எக்ஸ்பிளைன் த காம்பனன்ட்ஸ். ஸோ அப்போ கரிக்குலம் டிசைன்ன்றதும் கேட்பாங்க, கரிக்குலம் டெவலப்மெண்ட்ன்றதும் கேட்பாங்க, கரிக்குலம் ப்ராசஸ்ன்றதுமே கேட்பாங்க. ஸோ அப்போ அது மூணுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்றதும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 7th எக்ஸ்பிளைன் த டெக்னிக்ஸ் ஆஃப் ஆர்கனைசிங் த கண்டென்ட் ஆஃப் கரிக்குலம். கலைத்திட்டத்தின் பாடப்பொருட்களை ஒழுங்குற அமைத்திடும் முறைகள், யுக்திகளை விளக்கு. 8th எக்ஸ்பிளைன் த டைலர்ஸ் கரிக்குலம் என்கொயரி மாடல். ஸோ அப்போ நம்மளுக்கு இந்த கரிக்குலம் டெவலப்மெண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைலர்ஸ் மாடல், ஹில்தாதாபால் மாடல்ன்றது நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது அடிக்கடி மாற்றி மாற்றி கேட்கக்கூடிய கொஷின்ஸு. டைலர்ஸும் ஹில்தாதாபா மாடலும் அதெல்லாம் கட்டாயமாக இது தெரிஞ்சதுன்னா போதும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அதை பேஸ் பண்ணி எழுதிக்கலாம். 10th டிஸ்கஸ் த ஓஆர்சி அண்டு எல்ஓசி மாடல் ஆஃப் கரிக்குலம் இம்ப்ளிமெண்டேஷன். 11th எக்ஸ்பிளைன் டீட்டெயில் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் எஃபெக்டிங் கரிக்குலம் சேஞ்ச். கலைத்திட்ட மாற்றத்தை செயல்படுத்துவதற்கான பல்வேறு படிமங்களை விளக்கு. 12th எக்ஸ்பிளைன் த டைலர்ஸ் மாடல் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன் வித் மெரிட்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ். டைலரின் கலைத்திட்ட படிவம். 13th எக்ஸ்பிளைன் த ஸ்டேக்ஸ் கான்கூரன்ஸ் கான்டிஜென்சி மாடல் ஆஃப் கரிக்குலம் எவாலுவேஷன். ஸ்டேக்கின் ஒத்திசைவு கலைத்திட்ட மதிப்பீட்டு படிமத்தை விளக்குக. அதே போல் 14th பார்த்திங்கன்னா எக்ஸ்பிளைன் த இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் தியரிஸ் ஆஃப் நாலேஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டுடைய கொஷின் இது. ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் இந்தியா மற்றும் மேலை நாட்டு கொள்கைகளை விளக்கு. இந்தியன்
Western theories of knowledge. 15th, what is meant by evaluation? Write in detail about various approaches to evaluation of curriculum. மதிப்பீடு என்றால் என்ன? கலைத்திட்ட மதிப்பீடு செய்வதற்கான பல்வேறு அணுகுமுறைகளை பற்றி விரிவாக எழுதுக. ஸோ இப்போ இந்த கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் இது வந்து 15th கொஷின் வந்து 5th யூனிட்டு. ஸோ இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். இது ரிலவெண்ட்டாக தான் நம்மளுக்கு கொஷின்ஸை மாற்றி கேட்டாலும் இதை பேஸ் பண்ணி மாற்றி தான் கேட்பாங்க. ஸோ அதில் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை நீங்கள் கட்டாயமாக எழுதலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 5th யூனிட் ஃபுல்லாகவே கரிக்குலம் எவாலுவேஷன் தான். ஸோ அதனால் இதில் வந்து நமக்கு மதிப்பீடுனா என்ன, கரிக்குலம் எவாலுவேஷன்னா என்ன, ஸோ அதில் வேறு என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குன்றது ஜஸ்ட் ஜென்ரலாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே போல் கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக நீங்கள் அதுக்கு என்னென்ன இம்ப்ளிமெண்டேஷன், கரிக்குலம் டெவலப்மெண்ட் ப்ராசஸ், கரிக்குலம் டிசைன், ஸோ அப்போ இதெல்லாம் வந்து என்னென்ன மீனிங்ன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கொஷின்ஸ்ன்றது இருக்கும். கரிக்குலம் டிசைனிங்கு, கரிக்குலம் ப்ராசஸ்ஸு, இம்ப்ளிமெண்டேஷன். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்துருங்க. அனைத்து தகவலும் தொடர்ந்து உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.